டிசைனர் கிறிஸ்டோ ரோட்ரிகோ என்று சொல்லியதான கேன்சர் நோயில் அவர் சமீபத்தில் இறந்து போனார். அவர் கடைசி எழுதிய வார்த்தை எழுதினார், மரணத்தை விட உண்மையானது இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. அது எல்லோருக்கும் சம்பவிக்கக்கூடியது. இந்த உலகத்தில் விலை உயர்ந்த பிரம்மாண்டமான கார்கள் என்னுடைய கராஜில் நிற்கிறது. ஆனால் நான் இப்பொழுது சக்கர நாற்காலியில் என்னை அழைத்துக் கொண்டு செல்லப்படுகின்றேன். இந்த உலகத்தில் உள்ள அனைத்து வகையான டிசைன்களில் உள்ள கலர்களில் உள்ள விலையுயர்ந்த உடை, ஆடைகள், விலையுயர்ந்த காலணிகள், விலையுயர்ந்த பொருட்கள் அனைத்தும் என் வீட்டில் உள்ளது. ஆனால் நான் மருத்துவமனையில் வழங்கிய சிறிய கவுனியில் தான் இப்பொழுது இருக்கின்றேன். என் வங்கியில் ஏராளமான பணம் கிடக்கிறது. ஆனால் எதுவும் எனக்கு பயன் இல்லை. என் வீடு அரண்மனை போன்று, கோட்டை போன்று உள்ளது. ஆனால் நான் மருத்துவமனையில் ஒரு சிறு படுக்கை அறையில் இருக்கிறேன். இந்த உலகத்தில் உள்ள 5 நட்சத்திர ஹோட்டல்களுக்குள் நான் பயணித்துக் கொண்டே இருந்தேன். ஆனால் மருத்துவமனையில் உள்ள ஆய்வு கூடங்களுக்கும் சிறு சிறு அறைகளுக்கும் அழைத்து செல்லப்படுகின்றேன். தினசரி 7 சிகை அலங்கார நிபுணர்கள் எனக்கு அலங்காரம் செய்வார்கள். ஆனால் இன்று என் தலை முடியே இல்லை. உலகில் உள்ள பல வகையான உயர்ந்த நட்சத்திர ஹோட்டல்களில் உணவுகளை உண்டு கொண்டிருந்தேன். ஆனால் இன்று பகலில் 2 மாத்திரைகள், இரவில் ஒரு துளி உப்பும் இல்லாத சாதாரண உணவு. தனியார் ஜெட்டில் நான் உலகம் முழுவதும் பறந்து கொண்டிருந்தேன். ஆனால் இன்று மருத்துவமனையில் வெரண்டாவில் வருவதற்கு 2 நபர்கள் எனக்கு உதவி செய்து கொண்டிருப்பார்கள். எல்லா வசதி வாய்ப்புகளும் எனக்கு உதவவில்லை, எந்த விதத்தில் ஆறுதல் தரவில்லை. ஆனால் எனது அன்பார்ந்தவர்களின் முகங்களும் அவர்களுடைய ஜெபம் தொழுகையும் என்னை வாழ வைத்துக் இருக்கிறது. நல்ல மனித நேயம் உள்ள மனிதர்கள் நேசியுங்கள். மனம் உடைந்தவர்களை சந்தித்து இயேசு வாழ்வு தருகிறார் என்று சொல்லுங்கள் என்று அவருடைய கடிதத்தில் இதை முடித்திருக்கின்றார். எனவே அன்பான சகோதரர்களே, வாழ்க்கை என்பது நாங்கள் நினைத்தபடி அல்ல. அது ஒரு வித்தியாசமானது. அது நாங்கள் அறிந்து கொள்ள முடியாத ஒரு பகுதி இருக்கிறது. வாழும் பொழுது எப்படியோ வாழலாம், இந்த விதத்திலும் இருக்கலாம், எல்லாம் அருமையா இருக்கலாம். ஆனால் ஒரு நாள் நாங்கள் போகின்றோம். இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிதான உத்தமனா இருக்கலாம், பெரிய உயர்ந்த ஒரு மனிதனா இருக்கலாம். ஆனால் அவனுடைய உடல் மரித்து போனால் அந்த உடலை வெட்டி அதை சிதைத்து எம்பம் பண்ணுவது சாதாரண மனுஷன். ஆனால் அவனை சந்திக்க முடியாது. பல பாதுகாவலரோடு இருப்பார்கள். பெரியவர்கள், ஜனாதிபதியா இருக்கலாம், பெரிய உயர்ந்தவர்களா இருக்கலாம். அவர்களை அணுக முடியாது யார். ஆனால் மரித்து போன பிறகு அவருடைய சடலம் எங்கு போகிறது? யார் அந்த சடலத்தை அழகுபடுத்துவார்? 3 நாட்களுக்கு மேல் அந்த சடலத்தை வைத்திருக்க முடியாது. அவ்விதமாய்த்தான் நாங்கள் இருக்கின்றோம் என்பதை மறக்க வேண்டாம். எனவே சத்தியம் உண்மை உள்ளது. சத்தியத்தை அறிவேல், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். எனவே அந்த சத்தியத்தை அறிந்து கொள்ள உங்கள் வாழ்க்கையில் இப்பொழுது இடம் கொடுங்கள். இது ஒரு நல்ல தருணமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் அந்த சத்தியத்தில் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர் ஜீவனை கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவர் அதற்காகவே உலகத்தில் வந்தார். அந்த சிலுவையில், கல்வாரி சிலுவையில் தன் இரத்தத்தை சிந்தினார். பாவ சாபங்கள் இருந்தெல்லாம் கர்த்தர் விடுதலையாக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் விசுவாசிக்கிறவர் மரித்தாலும் நிச்சயமாய் வாழக்கூடியதான கிருபையை கர்த்தர் கொடுக்கிறார். நாங்கள் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம்.